அன்பு ஸ்ரீகிருஷ்ண தொலைக்காட்சி நோக்கர்களே, இன்றைக்கு பாரதம் போற்றுகிற மிகச்சிறந்த ஒரு பொன்னாள். காந்தி அண்ணல் அவர்கள் மறைந்தாலும் அவர் விட்டு சென்ற அறநெறியை இந்திய நாடு என்றென்றைக்கும் பின்பற்றும் என்பதனுடைய ஒரு வழிமொழியாக பாரத ரத்னா, பசுமை புரட்சியின் தந்தை, வெண்மை புரட்சியின் நாயகன், மதிப்பிற்குரிய திரு சி. சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் பிறந்த நாள் என்று இந்த நாள் தியாகிகளினுடைய தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்திய நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்ட பல்லாயிரக்கணக்கான தியாகிகளை நாம் நினைவு கூறுகிற நாள். இந்த நாளிலேதான் ஐயா அவர்கள் இந்திய நாட்டிற்காக பிறந்து இந்திய நாட்டிற்காகவே பல்வேறு திட்டங்களை வகுத்து இந்திய நாட்டின் மேன்மையை உயர்த்தியவர்கள். அவர்களினுடைய பெருமையை இன்றைக்கு நினைவு கூர்ந்து அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற அருமையான நிகழ்வு ஈரோடு மாவட்டத்திலே சூரம்பட்டி நாள் ரோட்டிலே அமைந்திருக்கக்கூடிய ஐயாவினுடைய திருவுருவச் சிலை முன்பாக இப்போது சான்றோர் பெருமக்கள் வருகை தர இருக்கிறார்கள். பாரதி வித்யாபவன் பள்ளியினுடைய மாணவ மாணவிகள், ஆசிரிய பெருமக்கள், முதல்வர்கள் என பலரும் வந்திருந்து இந்த சீர்மிகு விழாவை சிறப்பிக்க இருக்கிறார்கள் என்பதை இந்த அருமையான நிகழ்வு இப்போது தொடர இருக்கிறது.
வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று வள்ளுவப் பெருந்தகை குறிப்பிடுவார்கள். அந்த வகையிலே வாழ்வாங்கு வாழ்ந்த தியாகிகளை கொண்டாடுகிற தியாகிகள் தினம் என்று மகாத்மா காந்தி அண்ணல் அவர்கள் மறைந்த நாள். தியாகிகளினுடைய அருமையான தியாகங்களை எல்லாம் நாம் நினைவு கூர்ந்து அவர்களை பாராட்டுகிற அற்புதமான ஒரு நாள். இந்த நாளிலேதான் பாரத ரத்னா சி சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் பிறந்த நாள். இந்த பிறந்த நாளை கொண்டாடும் முகமாக ஈரோடு மாவட்டத்திலே சூரம்பட்டி நாள் ரோட்டிலே பாரத ரத்னா, பசுமை புரட்சியின் தந்தை, வெண்மை புரட்சியின் நாயகன் என்றெல்லாம் போற்றி சிறப்பிக்கக்கூடிய பாரத ரத்னா சி சுப்பிரமணியம் ஐயா அவர்களினுடைய பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்வதற்காக பாரதி வித்யாபவன் பள்ளியினுடைய மாணவர்கள் மாணவிகள் வருகை புரிந்திருக்கிறார்கள். பாரதி வித்யாபவன் பள்ளியினுடைய தாளாளர் டாக்டர் திருமிகு எல்.எம். ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களும், பாரதி வித்யாபவன் பள்ளியினுடைய தலைவர் திருமதி அருணா ராமகிருஷ்ணன் அவர்களும், சக்தி மசாலா நிறுவனங்களினுடைய நிர்வாக இயக்குனர் திரு துரைசாமி அவர்களும், வேளாளர் கல்வி குழுமங்களினுடைய தாளாளர் திரு சந்திரசேகர் அவர்களும், யுஆர்சி நிறுவனங்களினுடைய தலைவர் திரு தேவராஜ் அவர்களும், தமிழ் மாநில காங்கிரசினுடைய துணைத் தலைவர் திரு விடியல் சேகர் அவர்களும், சான்றோர் பெருமக்களும் வருகை புரிந்து சிறப்பித்திருக்கிறார்கள். இந்த அருமையான நிகழ்விலே திரளாக மாணவர்களும் ஆசிரிய பெருமக்களும் முதல்வர்களும் இங்கே பங்கேற்று இந்த அருமையான நிகழ்வு இங்கே இப்போது தொடங்க இருக்கிறது. என் நிகழ்வுக்கு வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதிலே மகிழ்வு எய்துகிறோம். முதலாவதாக இறை வணக்கம். वैष्णव जन तो तेने कहिए जे पीड़ पराए जाने रे। वैष्णव जन तो तेने कहिए परदु के उपकार करे तो ये परदु के उपकार करे तो ये मन अभिमान न आने रे। वैष्णव जन तो तेने कहिए जे पीड़ पराए जाने रे। वैष्णव जन तो तेरे कहिए सकल लोकमान सगुने वंदे। सकल लोकमान सगुने वंदे निंदा न करे के नीरे। वाच काच मन निश्चल रागे। वाच काच मन निश्चल रागे धन धन जननी तेने रे। वैष्णव जन तो तेने कहिए जे पीड़ पराए जाने रे। वैष्णव जन तो तेने कहिए समदृष्टि ने तृष्णा त्यागी। समदृष्टि ने तृष्णा त्यागी परस्त्री जेने मातुरे। जीवात की असत्य न बोले। जीवात की असत्य न बोले परदन नव जले हाथ रे। वैष्णव जन तो
तेरे कहिए जे पीड़ पराई गाने रे वैष्णव जन तो तेरे कहिए। पतित पावन सीताराम रघुपति राघव राजा राम। पतित पावन सीताराम रघुपति राघव राजा राम। पतित पावन सीताराम ईश्वर अल्लाह तेरे नाम सबको सन्मति दे भगवान। ईश्वर अल्लाह तेरे नाम सबको सन्मति दे भगवान। ईश्वर अल्लाह तेरे नाम सबको सन्मति दे भगवान। राम राम जय राजा राम 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 जय सीताराम। राम राम जय राजा राम 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 जय सीताराम। राम राम जय राजा राम 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 जय सीताराम। सीताराम जय सीताराम भज दो प्यारे सीताराम। सीताराम जय सीताराम भज दो प्यारे सीताराम। सीताराम जय सीताराम भज दो प्यारे सीताराम। राम 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 सीता राम 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 राम। सर्वे अभिसुखिनः सन्तु सर्वे सन्तु निरामया सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखमाप्नुयात्। ॐ शान्ति शान्ति शान्तिः। மதிப்பிற்குரிய பாரத ரத்னா சி சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் சிறந்த பசுமை புரட்சியை செய்து இந்திய நாட்டிற்காக மிகச்சிறந்த சேவைகளை செய்த அவர்களினுடைய பிறந்த நாள் என்று 1910 ஆண்டு மதிப்பிற்குரிய சிதம்பரம் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய வள்ளியம்மாள் அவர்களுக்கும் செங்குட்டை பாளையத்திலே மகனாக தோன்றி தன்னுடைய பள்ளி படிப்பை கோவையில் படித்து அதற்கு பின்னால் மாநில கல்லூரியில் இன்று சட்டம் பயின்று அதற்கு பின்னால் பல்வேறு சேவைகளை சிறப்பாக அரசியலிலே அவர் செய்திருக்கிறார். முதலாவதாக 1932 ஆண்டு கல்மறியல் போராட்டத்திலே ஈடுபட்டு ஓராண்டு சிறை தண்டனை பெற்றார்கள். அதற்கு பின்னால் தனிநபர் சத்தியாகிரகம் என்ற போராட்டத்திலும் அவர்கள் ஈடுபட்டு சிறை சென்றார்கள். அதற்கு பின்னால் வெள்ளையனே வெளியேறு என்ற போராட்டத்திலும் பங்கு பெற்று சிறை சென்றார்கள். இப்படி இந்திய விடுதலைக்காக பாடுபட்ட ஐயா அவர்கள் பசுமை புரட்சி செய்து பசிப்பிணி தீர்த்து பால் வளத்திற்காக வெண்மை புரட்சி செய்து இந்திய நாட்டினுடைய உணவு உற்பத்தியிலே மிகப்பெரிய தன்னிறைவை பெற்ற இந்திய நாட்டை உருவாக்கியவர்கள் பாரத ரத்னா சி சுப்பிரமணியம் ஐயா அவர்கள். அவர்களினுடைய மேன்மையை சிறப்பை பாராட்டி இந்திய அரசு அவர்களுக்கு பாரத ரத்னா என்ற விருதை வழங்கி சிறப்பித்தது. 1952 முதல் 1962 வரை
தமிழ்நாட்டின் அமைச்சராக பணியாற்றி அதற்கு பின்னால் மத்திய அரசிலே மத்திய அமைச்சரவையிலே தொடர்ந்து பல ஆண்டுகள் பணியாற்றி இந்திய நாட்டின் பெருமையை உயர்த்தியவர். ஐயாவினுடைய நினைவை போற்றி, ஐயாவினுடைய சிறப்பை போற்றி இன்றைக்கு வணங்கி அவருடைய மேன்மையான அந்த செயல்பாடுகளை எல்லாம் நாம் மனதார போற்றுவோம். இன்றைக்கு காந்தி அண்ணல் அவர்கள் மறைந்த நாள். இன்றைக்கு தியாகிகள் தினமாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த அற்புதமான திருநாளிலே இன்றைக்கு ஐயாவை வணக்கம் செய்து வாழ்த்துக்களை பெற்றுக்கொள்வோம். பாருக்குள்ளே நல்ல நாடு, பாருக்குள்ளே நல்ல நாடு, எங்கள் பாரத நாடு. இந்த நாடு பாருக்குள்ளே நல்ல நாடு. தீரத்திலே படை, வீரத்திலே நெஞ்சில், ஈரத்திலே உபகாரத்திலே. தீரத்திலே படை, வீரத்திலே நெஞ்சில், ஈரத்திலே உபகாரத்திலே. சாரத்திலே மிகு சாத்திரங்கண்டு, சாரத்திலே மிகு சாத்திரங்கண்டு, தருவதிலே உயர் நாடு. பாருக்குள்ளே நல்ல நாடு. இந்திய குடிமகனாகிய நான் உலக அளவில் பாரதத்தின் பெருமையை உயர்த்துவேன். ஜாதி மதம் பேதம் இன்றி அனைவரையும் சமமாக கருதுவேன். ஊழலற்ற உண்மையான நேர்மையான வாழ்வை மேற்கொள்வேன். சமூகம், பொருளாதாரம், அறிவியல், வேளாண்மை என அனைத்திலும் பாரதத்தின் நலன் ஒன்றையே கருத்தில் கொண்டு வழிநடப்பேன் என உறுதியளிக்கிறேன். நன்றி. எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடே. அதன் முந்தையர் 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடே. எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடே. அதன் முந்தையர் 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடே. அவர் சிந்தையில் 1000 எண்ணம் வளர்ந்து சிறந்ததும் இந்நாடே. சிந்தையில் 1000 எண்ணம் வளர்ந்து சிறந்ததும் இந்நாடே. இதை வந்தனை கூறி மனத்தில் இருத்தி என் வாயுற வாழ்த்தேனோ. இதை வந்தனை கூறி மனத்தில் இருத்தி என் வாயுற வாழ்த்தேனோ. இதை வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று வணங்கேனோ. வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று வணங்கேனோ.
மங்கையராயவர் இல்லறம் நன்கு வளர்த்ததும் இந்நாடே. அவர் தங்க மதலைகள் ஈன்ற முதூட்டி தழுவியதும் இந்நாடே. மங்கையராயவர் இல்லறம் நன்கு வளர்த்ததும் இந்நாடே. அவர் தங்க மதலைகள் ஈன்ற முதூட்டி தழுவியதும் இந்நாடே. மக்கள் துங்கம் உயர்ந்து வளர்கன கோயில்கள் சூழ்ந்ததும் இந்நாடே. பின்னர் அங்கவர் மாய அவருடற் பூந்துகள் ஆர்ந்ததும் இந்நாடே. இதை வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று வணங்கேனோ. இதை வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று வணங்கேனோ. பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம். ஆடுவோமே பள்ளி பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம். ஆடுவோமே பள்ளி பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம். அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை என்று வள்ளுவ பெருந்தகை அறிவின் பெருமையே எங்கே இருக்கிறது என்று சொன்னால் பிறருடைய துன்பத்தை அறிந்து கொண்டு அந்த துன்பத்தை நீக்குகிற வகையிலே பாடுபடக்கூடிய நல்ல உள்ளங்களில்தான் அறிவு இருக்கிறது, அதுதான் அறிவாக போற்றப்படும் என்று வள்ளுவ பெருந்தகை அவர்கள் குறிப்பிட்டார்கள். அந்த வகையிலே இந்திய நாடு பசுமை புரட்சி கண்டதற்கு அடிப்படை காரணமாக இருந்தவர் சி. சுப்பிரமணியம் ஐயா. எப்படி என்று கேட்டால் இந்திய நாடு பசியிலும் பட்டினியிலும் வாடிக்கொண்டிருந்த காலகட்டத்திலே ஐயா அவர்கள் 1964ஆம் ஆண்டு உணவு உற்பத்தி வெறும் 125 டன்னாகத்தான் இருந்தது. அதுதான் அதிகபட்ச உணவு உற்பத்தியாக இருந்தது. ஆனால் இந்திய மக்களுக்கு இந்த உணவு பற்றாது என்பது அறிந்து அவர் தொடர்ந்து முயற்சித்து பசுமை புரட்சி என்ற ஒரு புரட்சியை செய்தார். அந்த புரட்சி என்னவென்றால் நல்ல உயர் ரக நெல்களை கோதுமைகளை உற்பத்தி செய்வது, அதை பயிரிடுவதற்கு தேவையான அறிவியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது. இந்த வகையிலே தான் இந்திய நாடு உணவு உற்பத்தியிலே மேன்மை அடைவதற்காக ஐயா அவர்கள் தொடர்ந்து பாடுபட்டார்கள். ஆடுவோமே எங்கும் சுதந்திரம் என்பத பேச்சு, எங்கும் சுதந்திரம் என்பத பேச்சு, நாம் எல்லாரும் சமம் என்பதுறுதியாச்சு. எங்கும் சுதந்திரம் என்பத பேச்சு, நாம் எல்லாரும் சமம் என்பதுறுதியாச்சு. சென்று கொண்டே வெற்றி ஊதுவோமே, சென்று கொண்டே வெற்றி ஊதுவோமே. 1965 165 லட்சம் டன்னாக இருந்த உணவு உற்பத்தியை ஐயா அவர்கள் வீரிய விதைகள், அறிவியல் தொழில்நுட்பம் ஆகியவற்றை பயன்படுத்தி உணவு உற்பத்தியிலே மிகப்பெரிய சாதனையை செய்தார்கள். அது 265 லட்சம் டன்னாக
இந்தியாவிலே உணவு உற்பத்தியை பெருக்கி பாரதத்தினுடைய பசிப்பிணியை போக்கினார்கள். அதனால் பசுமை புரட்சியின் தந்தை என்று சி சுப்பிரமணியம் ஐயாவை இந்திய நாடு பெருமையாக கொண்டாடுகிறது. உற்பத்தியாகும் பால் வீணாக போய்விடாமல் அதை ஒழுங்குபடுத்தி அதை பதப்படுத்தி இந்தியா முழுமையாக பயன்படும் வகையிலே திட்டங்கள் வகுத்து செயல்படுத்தினார்கள். அதனால் அவரை வெண்மை புரட்சியின் நாயகன் என்று இந்தியா பாராட்டுகிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக இந்திய அரசு அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கி சிறப்பித்தது. மத்தியிலும் மாநிலத்திலும் அவர் அமைச்சராக இருந்து மகாராஷ்டிர ஆளுநராக அவர்கள் பொறுப்பேற்று செய்த பணிகள் எல்லாம் மிகவும் குறிப்பிடத்தக்க பணிகள். ஐஐடி வளாகம் இன்றைக்கு இந்த அளவிற்கு சிறப்பாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கான இடத்தை அவர்கள்தான் ஒதுக்கி கொடுத்தார்கள். பாரத மிகுமின் நிலையம், கனரக உருக்காலை இவையெல்லாம் ஐயா காலத்தில் கொண்டு வரப்பட்டன. இப்படி ஐயா அவர்கள் வகுத்த திட்டங்கள் எண்ணற்ற திட்டங்கள். அந்த திட்டங்களின் வாயிலாக இன்றைக்கும் இந்திய அரசு இந்திய நாடு முழுமையாக பயன்பெற்று கொண்டிருக்கிறது. ஐயா அவர்கள் விடுதலைக்கு முன்பும் விடுதலைக்கு பின்பும் தொடர்ந்து அவர்கள் இந்திய நாட்டிற்காக பல்வேறு சேவைகளை செய்தார்கள். அவர்கள் 90 வயது வாழ்ந்தார்கள். அதிலே 70 ஆண்டுகள் இந்திய நாட்டிற்காகவே தன்னுடைய வாழ்நாளை ஒப்படைத்தார்கள் என்று சொன்னால் அந்த மாமனிதரினுடைய பிறந்த நாளை இன்றைக்கு நாம் எல்லாம் நினைவு கூர்ந்து அவருக்கு நன்றி செலுத்துகிற வகையிலே அவருடைய பெருமையை புகழை பாராட்டுகிற வகையிலே இன்றைக்கு நாம் மிகச்சிறப்பாக அதனை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்வு இன்றைக்கு ஈரோடு மாவட்டத்திலே சூரம்பட்டி நாள் ரோட்டிலே அவருடைய திருவுருவச் சிலை முன்பாக மிகச்சிறப்பாக நடந்து நிறைவேறி இருக்கிறது. அன்புடன் உங்கள் திருமலை அழகன்.